ஹாய், வெல்கம் டு நேச்சர் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் செடி எப்படி வளர்க்குறது, பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பீட்ரூட் விதைகள் எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே பீட்ரூட் விதைகளோட முளைப்பு திறன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தனியாக பதியம் போட்டு அதை திரும்ப எடுத்து பிரித்து ஊண்டணுன்ற அவசியம் இல்லை. எங்கே வேணுமோ நீங்கள் அங்கேயே நேரடியாக ஊண்டுங்க. அப்படி ஊண்டும்போது எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான், ரொம்ப ஆழமாக குழி எடுக்கக்கூடாது. ஒரு சென்டிமீட்டர் அந்த விதையை மூடுற மாதிரி குழி எடுத்துகிட்டு அந்த விதையை போட்டு மூடணும். ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். இந்த செடி வளர்க்குறதுக்கு மண் ஒரு அரை அடி டெப்த்து கொடுத்தா போதும். நான் அதிகமாக இந்த செடி வளர்க்குறதுக்கு ரெக்டாங்கிள் க்ரோ பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஒரு 3 அடி 4 அடி லென்த்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த செடி வளர்க்குறதுக்கு அதிகமாக நான் க்ரோ பேக் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இந்த க்ளே பாட்டோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டோ என்னோடய ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்றதை அடுத்து சொல்கிறேன். அடுத்து முக்கியமானது, நம்ம விதை போட்ட மண் இருக்கு இல்லையா, அது ஒரு மிதமான ஈரப்பதத்தோடு இருக்கணும். அந்த மண் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அந்த மண் விதைகள் போடுறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு கம்போஸ்ட் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே அந்த விதைகள் செடியாக மாறி வந்துடும். அடுத்து இந்த பீட்ரூட் வளர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண். அதாவது அந்த மண் ரொம்ப இறுகின மண்ணாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு லூஸ் சாண்டாக இருக்கணும். நீங்கள் மாடி தோட்டம்னாலும் சரி, வீட்டு தோட்டம்னாலும் சரி, எந்த ஒரு மண்ணாக இருந்தாலும் சரி, இது நல்லாவே வளரும். ஆனால் அந்த மண் ரொம்ப இறுகின மண்ணாக இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த க்ளே பாட்டும் பிளாஸ்டிக் பாட்டும் செட் ஆகாதுன்னு. அது ஏன்னா இதுதான் காரணம். அது நல்ல மண் இறுகிரும். அதில் சுத்தமாக செடி வளராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் காய் ரொம்ப சின்னதாயிரும். முளைப்பு திறன் ரொம்ப மெதுவாக இருக்கும். அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செடி எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது செடி கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, அந்த சைஸில் செடி இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரடியாக அப்படியே ஊற்றினோன்னா அந்த செடி அப்படியே சாஞ்சு மண்ணில் சரிஞ்சிரும். அது அப்படியே வீணாயிரும் செடி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஊற்றணும் தண்ணி ஊற்றும்போது. இந்த செடி ஓரளவு நல்லா வளர்ந்து வர வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறது ரொம்ப கவனமாக ஊற்றணும். இந்த கீரை செடிகள்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். அதுக்கடுத்தது இந்த செடி முக்கியமாக நல்ல வெயில் வரணும். இந்த செடிக்கு ஒரு 5லேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் வெயில் படுற மாதிரி இருந்தாலும் நல்லது தான். அடுத்தது இந்த செடிக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி மண் இருக்கு இல்லையா, அந்த மண் நல்ல ஒரு ஈரப்பதமாகவே இருக்கணும். ஒரேடியாக நிறையா தண்ணி விட்டுறதை விட, இப்போ காலையில் ஒரு தடவை நிறையா தண்ணி விட்டுறதை விட ஒரு 3 வேளையாக பிரித்து விடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடலாம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் இது தான். மண் கொஞ்சம் நல்ல ஈரப்பதத்தோடு இருந்தாலே போதும். அதுக்காண்டி ரொம்ப சொதச்சொதன்னு இருக்கக்கூடாது. ஓரளவு ஈரப்பதத்தோடு இருந்தாலே போதும். செடிகள் நல்லா வளர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அது பாருங்கள், மண் அவ்வளோ ஒன்றும் ஈரப்பதமாக இல்லை. அதுபோல் நல்ல வெயிலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த இலைகள்லாம் தொங்கிடும் ஒரு மாதிரி காஞ்சு. அடுத்து முக்கியமாக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள்லாம் நல்ல க்ரீனிஷாக பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இது ஒரு லைட் எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் அந்த மண்ணில் சத்து பத்தலைன்னு அர்த்தம். ரெகுலராக தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டாலே இந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்போஸ்ட் வச்சுருப்பீங்களா, அது கொஞ்சம் கொடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த இலை எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் ஒரு பெரிய காய் கிடைக்கக்கூடிய செடியாக அது இருக்கும். இப்போ அடுத்தது முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விதைகள் போட்டிருப்போம். அதில் நிறைய செடிகள் வளர்ந்து வரும். அதில் சில செடிகள் பெருசாக இருக்கும், சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ தான் வளர்ந்து வர மாதிரி இருக்கும். அதுக்காண்டி அந்த செடிகளை பிடுங்கி போட்டுறக்கூடாது. ஒரு தடவை அந்த பெரிய செடிகள்லாம் அறுவடை எடுத்து முடித்ததுக்கப்புறம் திரும்ப இந்த செடி வளர்ந்து வரும். அதனால் அதை அப்படியே விட்டுறது நல்லது. நான் வளர்த்த வரைக்கும் இந்த செடியில் பூச்சி தொல்லைன்றது ஒன்று வந்ததே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு காய்கறி தோட்டம் வைக்கிறீங்க, ஒரு மாடி தோட்டத்தில் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சில செடிகள்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த செடியை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி. அதில் முக்கியமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் செடி தான். ஏன் அப்படின்னா, விதைகள் போட்டதுமே ஈஸியாக வளர்ந்து வந்துடும். போட்ட சில விதைகள்லாம் வீணாகும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் இருக்கவே இருக்காது. எல்லா விதைகளுமே வளர்ந்து வந்துடும். ரொம்ப கம்போஸ்ட் கொடுத்து பார்த்துக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. வெறும் தண்ணி ஊற்றினாலே போதும். ரெகுலராக ஊற்றணும், அது மட்டும்தான். பூச்சி தொல்லைன்ற ஒரு விஷயமே இந்த செடியில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. என்னோடய அனுபவத்தில் இது வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த இலைகளை நம்ம கீரையாகவும் பயன்படுத்தலாம், பீட்ரூட்டாகவும் நம்ம காய்கறியாக சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லா சீசன்லேயுமே இந்த செடிகள் வளர்க்கலாம். நான் ஏப்ரல்லேருந்து இப்போ நவம்பர் வரைக்கும் இந்த செடிகளை வளர்க்குறேன். நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட் இந்த குளிர் காலத்தில் இது எப்படி வரும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன்.
அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைகளை வந்து நிறைய கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ ஆடு, மாடு இல்லைனா நம்ம வீட்டில் கோழிகள்லாம் வளர்ப்போம். இது நல்லா சாப்பிடும். அது சிலர் லவ் பேர்ட்ஸ்லாம் கூட வளர்ப்பாங்க. அது கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது ரொம்ப நல்ல சத்து கிடைக்கும் அதுகளுக்கு. நிறைய ஒருங்கிணைந்த பண்ணைகள்லாம் நான் பார்க்குறேன். அதில் வந்து இந்த மாதிரி பீட்ரூட்லாம் வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் நிறைய உபயோகமாக இருக்கும். இது ஒரு செடியிலே ஒரு 5, 6, 7 இலைகள் கிட்ட நல்ல பெரிய பெரிய இலைகளாக கிடைக்கும் நமக்கு. மொத்தத்தில் இந்த பீட்ரூட்ன்றது வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மொத்தத்தில் பீட்ரூட் வளர்க்குறது அப்படின்றது இவ்வளோ சிம்பிளான ஒரு பராமரிப்புள்ள ஒரு செடி தான் இது. நான் நினச்சேன் பீட்ரூட்ன்ற செடியெலாம் வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு. கண்டிப்பாக கிடையாது. அதுக்காண்டி தான் இந்த பதிவை நான் குறிப்பாக போடுறேன். மேலும் நான் இது போன்ற செடிகள்லாம் எப்படி வளர்க்கணும், பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.